சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் கிராண்ட் செஸ் டூர் செயின்ட் லூயிஸ் ராபின் பிளிட்ஸில் சுற்று 2ல் இருந்து ஒரு சூப்பரான ஒரு டாக்டிக்கல் கேம் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து நம்ம வேர்ல்ட் சாம்பியன் குகேஷ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. பிளாக் பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரிகோரின் அப்பாரின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேமை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேம் வந்து லாஸ்ட் கேம் போலவே அந்த கேமும் ரொம்ப டாக்டிக்கலி ரிச் கேம்னு சொல்லலாம். அதே போல் இந்த கேமும் அது மாதிரி தான். ஸோ கேம் வந்து E4 ஓப்பன் பண்ணுறாரு குகேஷ். கிரிகாரி வந்து பார்த்திங்கனாக்கா C5 சிசிலியன் டிஃபென்ஸ் பார்க்குறோம். வேரியேஷன் வைஸ் நைட் F3, நைட் C6 அண்ட் தென் பிஷப் டு B5. இதை வந்து நஷ்மெதினோவ் ரொசலிமோ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து ஒரு என்னென்னா எக்ஸப்ட் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ், இந்த ஓப்பனிங் இன்டர்பிரேஷன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நீங்கள் கேட்குறதுக்கு. இப்போது இதுவே நம்ம ரோய் லோபஸாக இருந்தால் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். நைட் இங்கே இருக்கும், பிஷப் இங்கே இருக்கும், ஆனால் பான் வந்து C7ல் இருக்கும். இதே வந்து ஒரு அப்கிரேடட் வெர்ஷன் ஆஃப் ரோய் லோபஸ்னு வச்சுக்கோங்க, அது பிளாக்குக்கு. ஸோ எப்படி போகுதுன்னு பாருங்கள். இன்னும் மிடில் கேம் போனதுக்கப்புறம் இது வந்து நம்ம வந்து ரோய் லோபஸ்லேருந்து வந்ததா இல்லை ரொசலிமோ அட்டாக்லேருந்து வந்ததா அப்படிங்கிறதே நமக்கு தெரியாது. அந்தளவுக்கு பொசிஷன் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகும். ஸோ கேசல்ஸ் பிஷப் D7, அதுக்கப்புறம் ரூக் E1 அண்ட் தென் A6, பிஷப் கோஸ் ஆல் த வே ஹோம். ஸோ பிஷப் F1, அதுக்கப்புறம் நைட் F6, H3, E5 அண்ட் தென் C3, அடுத்து பிஷப் E7 அண்ட் தென் பான் டு D4. பான் டு D4க்கு அப்புறம் அவர் B5 விளையாடுறாரு, அதுக்கப்புறம் D5. ஸோ இந்த பொசிஷன் தான் நான் வந்து சொன்னேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலாக ரோய் லோபஸ்லேயும் இட்டாலியன் கேம்லேயும் மோஸ்ட்லி ஒன்று B3ல் இருக்கும், A2ல் இருக்கும், இல்லை C2ல் இருக்கும். ஆனால் இப்போது பிஷப் இங்கே இருக்குது. மற்றபடி கிட்டத்தட்ட பொசிஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஆர் சேம் அஸ் ரோய் லோபஸ் ஆர் தி இட்டாலியன் ஓப்பனிங். ஸோ என்னோட இன்ட்ரப்ஷன் தப்பாக இருக்குமா தெரியல. பட் உங்களோட நாலேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ நைட் A7 போகிறாரு. இதே மாதிரியான பொசிஷன்ஸில் நைட் B8 போகிறத கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. இந்த பிஷப் மூவ் பண்ணிட்டு திரும்ப இங்கே வரும், இப்படி சென்டரில் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. பட் நைட் A7. ஸோ நைட் A7க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா A4. A4க்கு அப்புறம் வந்து இங்கே கிரிகரி வந்து கேன்சல் பண்ணிடுறாரு கிங் சைடில். அண்ட் இந்த பொசிஷனில் B இன்ட்டு A4 வந்து வெட்ட முடியுமா, அப்படி வெட்டினா ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த பொசிஷனில் ரொம்ப டெம்ப்டிங்கான ஒரு மூவ் வந்து பிஷப் இன்ட்டு A6. இது அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிஷப் பேர் வந்து போயிடும். எப்படின்னா நைட் B5 போட்டு பிஷப்பை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம பிஷப் இன்ட்டு B5 அடிக்கணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா, தென் நைட் C7 வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கவரி ப்ளஸ் டபுள் அட்டாக் அந்த பிஷப். ஸோ திஸ் இஸ் லாஸ்ட். அதனால் பிஷப் இன்ட்டு B5 அடிச்சே ஆகணும். அடித்ததுக்கப்புறம் பிஷப் இன்ட்டு B5 அண்ட் தென் நைட் FD2ன்னு சொல்லி கேமை கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம பிஷப் பேரை கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதான் ஸோ ஒரு விஷயம். இதை மிடில் கேமில் நமக்கு எதாவது ஃபேவரபுளாக ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ஓகே இந்த வீக் பானை நம்ம டார்கெட் பண்ணலாம். அதே போல் அவங்களும் B5ல வந்து அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அவங்களுக்கு சென்டரில் நம்மளை விடவே பெரிய grip இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கோயிங் பேக் இந்த பொசிஷனில் சரியான மூவ் என்னவாக இருக்கும்? இதை நம்ம வந்து வெட்டினதுக்கப்புறம் சரி இந்த பிஷப்பால் இதை தான் வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னா C4. வாட் இஸ் த ஐடியா? ஸோ இந்த பானை வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பண்ணுறது. எக்ஸாம்பிளுக்கு நைட் C8 போய்ட்டு நைட் B6 வர பார்க்குறாங்க. அடுத்து நைட் C3, நைட் B6 அண்ட் தென் ரூக் A3. ரூக் A3யோட ஐடியா ஃப்யூச்சரில் வந்து நம்ம டபுள் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேபி பிஷப்பை நம்ம வந்து D3 டெவலப் பண்ணி குயினை போட்டு பிஷப் C2 போட்டு இப்படி கூட ப்ரெஷர் பண்ணலாம். திரும்ப குயின் இங்கே போட்டு பேட்டரி ஃபார்ம் பண்ணலாம். பிஷப் D2 போட்டு ரூக்கை இங்கே போடலாம். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பாடம் வந்து ப்ரெஷர் பண்ணி வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எண்ட் ஆஃப் த வேரியேஷனில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பானை வந்து டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது இந்த லைன். அதனால தான் உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக இங்கே பேசுகிறேன். ஸோ கேசல்ஸ் அண்ட் தென் 8x B5, 8x B5, பின் அதுக்கப்புறம் பான் டு B4. ஸோ ஸ்ட்ராங்கான ஒரு இந்த பான்ஸை வந்து சேலஞ்ச் பண்ணுறாரு குகேஷ். கிரிகரி வந்து இன்னும் ஃபர்தராக ஸ்பேஸ் கெயின் பண்ணுறதுக்கு பானை வந்து உள்ளே அட்வான்ஸ் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து குயினை டெவலப் பண்ணுங்கன்றது தான் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்டேஷன். பட் அவர் உள்ளே வராரு. வந்ததுக்கப்புறம் ரூக் E2 ஐடியா வந்து ரூக்கை டேரெக்டாக டபுள் பண்ண பார்க்குறாரு. ஸோ நைட் C6 போட்டு அதை அவாய்ட் பண்ண பார்க்குறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நைட் C6 தான் விளையாடணுமா, வேறு எதுவுமே விளையாட முடியாதா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஏன்னா இப்போதைக்கு நைட்டை வந்து நீங்கள் மூவ் பண்ணலை அப்படின்னா இங்கே டபுள் வரப்போகுது, ப்ளஸ் நைட் வந்து பின்னில் மாட்ட போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரச்சனை வருமான எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸே நம்ம வந்து குயின் C7 டெவலப் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நம்ம வந்து டபுள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ரூக் FB8 வந்து கொண்டு வந்துக்கலாம்.
ஸோ அடுத்து பிஷப் E3 வரும். பிஷப் E3க்கு இப்போ நைட்டை வந்து நம்ம C8 தான் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி இல்லாமல் போயிடும். ஸோ இந்த காரணத்தினால இந்த பொசிஷனில் வந்து இந்த நைட் C6 வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்டு. ஸோ அதான் ஒன்லி மூவ். ஸோ அதான் ஆடுறாரு. அதனால தான் இந்த மூவ் ஆடுறாரு. ரூக் இன்ட்டு A8 அடுத்து குயின் இன்ட்டு A8 அண்ட் தென் பீஸ் வந்து ட்ராப் ஆகுது. இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா பீஸுக்கு பதில் அவர்கிட்ட வந்து 2 பான் கிடைக்குது. ஸோ நைட் இன்ட்டு E4ம் கிடைக்குது. அதுக்கப்புறம் நைட் இன்ட்டு E4 பிஷப் இன்ட்டு E4 அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் E3. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா குகேஷ் வந்து ஒரு பீஸ் அப்பில் இருக்காரு. ஆனால் கிரிகாரி கிட்ட வந்து பார்த்திங்கன்னா குயின் சைட்லேயும் சரி சென்ட்ரல்லையும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கான பான்ஸ் வந்து ப்ரெசன்ஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு ஏதாவது அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பொசிஷனோட ஒரு என்ன சொல்ல ஒரு அப்ஜெக்டிவ்னு சொல்லலாம். H6 அண்ட் தென் ரூக் D2. ஸோ பேட்டரி ஃபார்ம் பண்ணுறாரு. இந்த பொசிஷனில் வந்து ரூக் இன்ட்டு D6 வந்து அடிப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிருக்காரு. ஏன்னா குயின் A3 விளையாடுறாரு. உள்ளே வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி C3 வந்து அட்டாக் பண்ணுறாரு. சப்போஸ் அவர் இந்த மூவ் ஆன்டிசிபேட் பண்ணியிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் இந்த 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 பானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான மூவ் வந்து குயின் A6 வந்து ஆடி இருக்கலாம். ப்ராப்ளி இந்த மூவ் கூட ட்ரை பண்ணலாம். கரெக்டாக. ஸோ இதுவுமே விளையாடலாம். ஏன்னா பிஷப்போட டிஃபென்ஸ் இருக்குது ரூக்குக்கு, ப்ளஸ் குயினோட டிஃபென்ஸுமே இருக்குது. ஸோ அதனால் இந்த பான் வந்து பின்னில் கிடையாது. ஸோ இந்த 2 மூவ் கன்சிடர் பண்ணியிருந்துருக்கலாம். பட் என்னன்னா இந்த பொசிஷனில் ஒரு குயின் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் அவர் ரூக் இன்ட்டு D6 அட்ஸ் பிரில்லியன்ட் ரூக் சாக்ரிஃபைஸ். ஸோ பிஷப் இன்ட்டு D6க்கு அப்புறம் குயின் இன்ட்டு D6 அண்ட் இங்கே கூட கிரிகாரி வந்து என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா அந்த இம்பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். எப்படின்னா குயின் இன்ட்டு C3 அடிச்சிருக்கலாம். குயின் இன்ட்டு C3 நைட் இன்ட்டு E5 அதை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஈக்குவலாக போயிருக்கும். எக்ஸாம்பிள் நைட் இன்ட்டு E5 ரூக் E8 டபுள் அட்டாக், அதுக்கப்புறம் பிஷப் D4 கவுண்டர் அட்டாக். ஸோ குயின் E1 அண்ட் தென் நம்ம வந்து இந்த பிஷப்பை வந்து மூவ் பண்ணிவிட்டு ஏதாவது டிஸ்கவரிஸ் செட்டப் பண்ண வாய்ப்பு இருக்கும், அல்லது F6 கூட ப்ரிப்பேர் பண்ண வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் ஓகே குயின் C7 அண்ட் தென் நம்ம வந்து பிஷப் D5 வந்து விளையாடலாம். ஸோ பிஷப் D5 வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மூவ் அண்ட் இம்பார்ட்டன்ட் மூவ். அதுக்கப்புறம் நம்ம மேபி F6 கூட விளையாட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா குயின் இன்ட்டு C3 அடிச்சிருந்தா கேம் வந்து கொஞ்சம் ஈக்குவலாக போக வாய்ப்பு இருந்திருக்கும். அதே போல் இது வந்து 25+10 செகண்ட்ஸ் இன்க்ரிமெண்ட் ரேப்பிட் அப்படிங்கிறதுனால இப்போ நம்ம டைம் ஃபார்மேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இப்போதைக்கு குகேஷ்க்கு 9 மினிட்ஸும் அவர்கிட்ட 5 மினிட்ஸ் இருக்குது. ஸோ 4 மினிட்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பிஷப் இன்ட்டு F3 ஆடுறாரு. அதுக்கப்புறம் குயின் இன்ட்டு E5. இந்த இடத்துல வந்து குகேஷ் வந்து இந்த G இன்ட்டு F3 வந்து விளையாடல. ஏன்னா குயின் இன்ட்டு C3க்கு அப்புறம் இந்த பானை வந்து வெட்ட முடியாது. ப்ளஸ் அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் சில விஷயங்கள் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு F6 போட்டதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லைட் ஸ்கொயர்ஸ் வீக்னஸ் இருக்கும். இந்த பிஷப்பை கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த பானால் அதுக்கப்புறம் மேபி ரூக் அண்ட் குயினோட ஹெல்ப்போட இந்த பாஸ் பான் அட்வான்ஸ் பண்ணி பெரிய த்ரெட்டு கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்கும். அதனால தான் வந்து இங்கே குகேஷ் வந்து ஃபஸ்ட்டு குயின் இன்ட்டு E5 அடித்து இதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறாரு. வேணா நீ பிஷப்பை காப்பாற்றிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பிஷப் D4 போடுறாரு. ஏன்னா பிஷப் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பொசிஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பல கேம்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இங்கே வந்து F6 போட்டு குயின் அட்டாக் பண்ணோடனே கடைசியாக அந்த பானை வந்து B5 இருக்கக்கூடிய பானை வெட்டிட்டு இவர் ஒரு பாஸ் பான் வந்து கிரியேட் பண்ணுறாரு. ப்ளஸ் C4மே வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஆக போகுது. ஏன்னா அந்த பான் வந்து டபுள் அட்டாக்ல இருக்குது. ஸோ குயின் A8 போயிட்டு இங்கே G2 ப்ரெஷர் பண்ணுறாரு. ஏன்னா நீங்கள் இங்கே வெட்டினா நான் அங்கே பூந்துருவேன் அப்படின்ற மாதிரி. பட் செக்கோட வருது. செக் வச்சதுக்கப்புறம் கிங் H8 போகிறாரு. பின் அதுக்கப்புறம் F3 ஆடி அந்த பேட்டரியை நலிஃபை பண்ணுறாரு. ஸோ ரூக் C8 போட்டு பிஷப் அட்டாக் பண்ண உடனே பிஷப் D3 ட்ராப் ஆகிடுது. ஸோ ஐடியா வந்து ரொம்ப சிம்பிள். குயின் F5 குயின் H7 செக் மேட். ஸோ இதை தடுக்கிறதுக்கு பிஷப் D5 வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, குறுக்க வந்து வர்றது. ஸோ இப்போது குயின் D7 வழியாக நான் போக போகிறேன்னு சொல்லி குயின் D7 போயிட்டு இப்படி வர பார்க்குறாரு. இதை தடுக்கிறதுக்கு அவர் பிஷப் G8. ஸோ இது வந்து 2 மூவாக உங்களுக்கு சர்வ் ஆயிருக்கும். ஒன்று வந்து பிளாக்கேட் ஆர் இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் நவ் இந்த சாஃப்ட் ஸ்பாட்ஸ் ஆன G7 அண்ட் H7 அண்ட் F7 வந்து காட் பண்ணுது பியூட்டிஃபுல்லாக பிஷப்பை. ஸோ அதனால் குயின் F5 வச்சு நம்மளால் செக்மேட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அவர் குயினை வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறாரு. ஏன்னா எப்படினாலும் நமக்கு ஏதாவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ குயின் F5க்கு அப்புறம் இங்கே இந்த ஸ்கொயரை வந்து அவர் ஆக்சுவலாக காட் பண்ணணும். இப்போ த்ரெட் என்ன அப்படின்னா ரைட்டாகவே குயின் இன்ட்டு F6 வந்து த்ரெட்டாக இருக்கலாம். ஏன்னா G இன்ட்டு F6 அந்த பிஷப் F6 வந்து இருக்குது. பட் அவரை அதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் குயின் B7 விளையாடலாம். ஜஸ்ட் வந்து 7th ரேங்க் காட் பண்ணக்கூடிய மூவ். அல்லது குயின் B7 விளையாடலாம், ரூக் C6 விளையாடலாம் டு சேஃப்கார்ட் த சேம் ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. குயின் A1 செக், ரூக் C7, அதுக்கப்புறம் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது 6th ரேங்கையும் 7th ரேங்கையும் காட் பண்ணுறதுக்கு. பட் அவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா கிரிகாரி வந்து ரூக்கை வந்து D8ல் போடுறாரு. அண்ட் தட்ஸ் அ மிஸ்டேக் பிகாஸ் நவ் ஒரு பிரில்லியண்ட்டான குயின் சாக்ரிஃபைஸ் இருக்குது. ஸோ குயின் டேக்ஸ் F6. ஸோ குயின் டேக்ஸ் F6க்கு அப்புறம் இங்கே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு இப்போ ப்ராப்ளம் என்னென்னா நம்ம G7 மட்டும் மேட் ரிட்டர்ன் பண்ணல. நீங்கள் சரி அப்படி தான் சொல்லிட்டு நம்ம வந்து சும்மா குயினை B7ல் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ரூக்கை வெட்ட போகிறது கிடையாது. ஏன்னா குயின் H7 செக், பிஷப் பிளாக்ஸ் அண்ட் தென் குயின் டேக்ஸ் H7 செக் மேட்.
ஸோ அந்த காரணத்தினால தான் இந்த பொசிஷனில் குயின் இன்ட்டு F6 வச்சதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவர் ரிசைன் பண்ணலை. அதுக்கு பதில் குயின் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணி பியூட்டிஃபுல்லான போர்டன்ஸ் மேட் வந்து போர்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு கிரிகாரி அப்பாரின். அண்ட் குகேஷ் வந்து பியூட்டிஃபுல்லான கேம் வந்து வின் பண்ணார். நான் வந்து ஃபஸ்ட் கேம் வந்து லாஸ் பண்ண கேம் போட்டிருந்தேன். அஃப்கோர்ஸ் அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா லெவோன் வந்து சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ அந்த காரணம் தான் அந்த கேம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் குகேஷ் வந்து 2 கேம் வந்து வின் பண்ணியிருந்தார். அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான கேம் தான் இந்த கேம். ஸோ இந்த கேமை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம குயிக்காக ஆஸ் யூஷுவல் நம்ம சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸோட ரிசல்ட்ஸும் அடுத்து செயின்ட் லூயிஸ் கிளப்போட ரிசல்ட்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் வாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் லூயிஸ் கிளப்போட ரிசல்ட்ஸ் பேஜ். அண்ட் ஃபேபி வந்து செகண்ட் பொசிஷனில் இருந்தார் நேற்றுக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் டே முடிஞ்சதுக்கப்புறம் 10 பாயிண்ட்ஸோட 2 பாயிண்ட்ஸ் ஹெட் ஆஃப் த ஃபீல்டுன்ற மாதிரி அவர் 10 பாயிண்ட்ஸில் லீடிங்கில் போயிட்டுருக்காரு. அண்ட் லெவோன் வந்து டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ், ஒரு லாஸ் கொடுத்ததுனால அவர் 8ல் இருக்கார். வெஸ்ட்லேஸோ 8, MVL 7, அடுத்து டொமிங்கஸ் 6, குகேஷ் 6, நொதிர்பேக் 5, லேங் வந்து பார்த்திங்கன்னா 5, அண்ட் கிரெகாரி, சாம் ஷாங்க்லன் 3 and 2 ரெஸ்பெக்டிவ்லி. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படின்னா சாம் ஷாங்க்லன் வந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. அது எப்படி அப்படின்னு பார்த்தா குகேஷை பீட் பண்ணி தான். ஸோ இதுதான் வந்து டாப் லெவல் கேம்ஸ். யாரை வேணால் எப்போ வேணால் தோக்கடிப்பாங்க அப்படிங்கிறது தான் விஷயம். குகேஷ் வந்து 2 லாஸு, மீதி வந்து பார்த்திங்கன்னா 2 வின்னு 2 ட்ரா பண்ணதுனால அவர் டீசெண்டான ஒரு மிடில் ஆஃப் த லீடர் போர்டில் இருக்கிறாரு. அண்ட் இன்றைக்கி நடக்க போகிற கேம்ஸில் அவர் நல்லா விளையாடினாக்கா மேபி அவர் ரேப்பிடில் ஒரு டீசெண்டான ஸ்கோரில் ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க அவர் ரேப்பிடில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். பட் பிட்ஸில் வந்து அந்த அளவுக்கு பண்ணலை. ஏன்னா பிளிட்ஸ் அவர் எந்த அளவுக்கு திரும்ப ட்ரைன் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் வில் டெல்ன்ற மாதிரி நம்ம வி ஹாவ் டு வெயிட். அவர் வந்து அந்த பிளிட்ஸ் ரொம்ப அவர் சோதிக்கிட்டே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற போல் அவர் ட்ரைனிங் எடுத்துருப்பார் நான் நம்புகிறேன். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நம்ம குயிக்காக வந்து சென்னை கிராண்ட் மாஸ்டரோட ரிசல்ட்ஸ் பார்த்துடலாம் வாங்க. சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி சுவாரஸ்யமாக எதுவும் நடக்கிற மாதிரி தெரியலை. பட் வின்சென்ட் கெய்மர் தன்னோட லீடை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு போயிட்டே இருக்கார். வித்தவுட் லாஸ் ஆஃப்டர் 5 ரவுண்ட்ஸ் ஆர் 6 ரவுண்ட்ஸ். ஸோ 4.5 லீடிங்கில் போயிட்டுருக்காரு. அண்ட் அர்ஜுன் வந்து பார்த்திங்கன்னா 3.5, அவண்டர் லியாங் வந்து 3.5. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளேயர் கிட்ட, அனிஷ் கிரி, முரளி கார்த்திகேயன், விதித் குஜராத்தி, யோடன் வான் ஃபாரஸ்ட், இவங்க எல்லாருமே 3 பாயிண்ட்ஸ். ரேர் ஆப்ஷன் 2.5, அதுக்கப்புறம் நிஹால் சரின், வெங்கடேஷ் ஆர் வி பிரணவ் வந்து 2 பாயிண்ட்ஸ். அண்ட் சேலஞ்சஸ் செக்ஷனை நம்ம வந்து குயிக்காக பார்த்துடலாம். சேலஞ்சஸ் செக்ஷனில் வந்து ஸோ ரிசல்ட்ஸில் கொஞ்சம் ஐ திங்க் டை பிரேக்கில் பிரணேஷ் மேலே வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். 4.5 எடுத்திருக்காரு. அபிமன்யு பூரணிக்கு வந்து 4.5. ஏன்னா லாஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணும்போது அவர் மேலே இருந்தார். மேபி டை பிரேக்கில் இவர் கீழே வந்திருக்கலாம். ஸோ அடுத்து மெண்டான்கா வந்து 4.5. ஸோ இவங்க 3 பேருக்குமே ஸ்ட்ராங்கான சான்சஸ் இருக்குது. இவங்க 3 பேருக்கு அல்லது ஈவன் அந்த டாப் 5க்கு வந்து பார்த்திங்கன்னா டாப் 3ல் ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய 3 பிளேயர் அதிபன் பாஸ்கரன், தீப்தியான் கோஷ் அண்டு இனியன் பன்னீர்செல்வம் வந்து பார்த்திங்கன்னா 3.5. அடுத்து ஹர்ஷவர்தன் 2, ஆரியன் சோப்ரா 1.5, ஹரிகா துரோணவல்லி 1.5, ஐஷாலி வந்து பார்த்திங்கனாக்கா 1. ஸோ ஹரிகா வந்து ஒரு கேம் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ யாரோடன்னு பார்க்கும்போது அது வைஷாலியை பீட் பண்ணி. ஸோ மேபி அந்த கேமை கூட நான் கவர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னன்றதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.